அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் இந்த வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? ஓம் சார், குலேக் சார். ஓகே. ரெக்கார்டிங் நான் போட்டிக்கு தானே பிள்ளை? செக் பண்ணி பாருங்கம்மா. ஓகே தானே? ஓம் சார், போட்டிக்குது. குர்ஆன் பாடத்துல இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பாஸ்ட் பேப்பர்ல உங்களோட டியூட்ல இருக்குது. 2022ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர்ல முதலாவது கேள்வி. 2022ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர்ல பிள்ளைகள் முதலாவது கேள்வி என்னன்னா, அல் குர்ஆன் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இஸ்லாத்துடைய சட்ட மூலாதாரம் என்ன? மசாதிரு ஷரியா. மசாதிரு ஷரியா என்ன பிள்ளைகள்? இஸ்லாமிய சட்ட மூலாதாரம். இஸ்லாமிய சட்ட மூலாதாரம். இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை நாங்க ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிரதான சட்ட மூலாதாரம், இரண்டாவது துணை சட்ட மூலாதாரம். பிரதான சட்ட மூலாதாரத்துல முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். இந்த ரெண்டு கேள்வியும் பாஸ்ட் பேப்பர்ல வந்திருக்க பிள்ளைல. குர்ஆன் இஸ்லாத்துல அடிப்படை சட்ட மூலாதாரம் தான் என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஆதாரம். அதே மாதிரி ஹதீஸ் பாடத்தை நாங்கள் இன்ஷால்லா அதை படிப்போம் பின்னுக்கு பிள்ளைகள். அப்ப கேள்வி என்னண்டா, இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள்ல பிரதான சட்ட மூலாதாரமான அல் குர்ஆன் பிரதான சட்ட மூலாதாரம் தான் என்பதற்கான குர்ஆன் ஆதாரங்கள் ரெண்டு கேட்டிருக்குது. அப்ப இதுல பிள்ளைகள் நாங்க குர்ஆன் வசனம் எழுத வேண்டும். இந்த கேள்விக்கு பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவதுல மூன்றாவது கேள்வி. உங்களோட டியூப்ல பார்த்தாலும் இருக்குது. சரியா பிள்ளை? 2 தசம் தேர்ச்சி மட்டம் 2.2ல பாத்தீங்கன்னா இருக்குது. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்றோம்னா, இதே மாதிரி கேள்வி வந்தா பிள்ளைகள் ஆதாரம் கேட்டு, உதாரணமாக இஜ்திஹாத் இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான 2 ஆதாரம் தருக அப்படி கேட்கலாம். இப்படி ஆதாரங்கள் வந்தா பிள்ளை என்ன செய்யணும்னா, குர்ஆன் வசனத்தை எழுதி அதுக்கு சின்ன ஒரு ஷோர்ட்டான விளக்கம் கொடுக்கணும். சரியா பிள்ளைகள்? இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் எழுத தேவையில்லை. குர்ஆன் வசனத்தை சரியா எழுதணும். ஆனா சின்ன ஒரு ஷோர்ட்டான விளக்கம் ஒன்று கட்டாயம் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக குர்ஆன் அடிப்படை சட்ட மூலாதாரம் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். குர்ஆனை நாங்க இறக்கினோம். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. குர்ஆனை நாங்க இறக்கினோம், அதை நாங்கள் பாதுகாப்போம். நிச்சயமாக நாம் இவ்வேதத்தை உன்மீது இறக்கினோம். அப்ப இந்த வேதம் சொல்றது எது? அல்லாஹ் இந்த இடத்துல வேதம் சொல்றது எதை பிள்ளை? குர்ஆன். அப்ப நாங்க சொல்லணும், அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வேதம் என்று சொல்றது அல் குர்ஆன் ஆகும். எனவே குர்ஆன் என்பது இஸ்லாத்துல அடிப்படை சட்ட மூலாதாரம் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நிரூபிக்கிறது. சும்மா ஷோர்ட்டான விளக்கம் இல்லையா, பெரிய விளக்கம் அல்ல, சும்மா நான் தொட்டு காட்டுற அவ்வளவுதான். தொட்டு காட்டுற மட்டும்தான். அப்ப நிச்சயமாக நாம் இவ்வேதத்தை உன்மீது இறக்கினோம், நிச்சயமாக நாம் அதனை பாதுகாப்போம். அப்ப உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாப்பான் என்று இந்த குர்ஆன் வசனத்துல உத்தரவாதம் தந்திருக்கிறான். அதே மாதிரி தான் பிள்ளைகள் அடுத்த வசனமும் அப்படியே சொல்லுது, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான் இந்த வேதத்தை என்ன, இந்த குர்ஆன் அப்ப தெளிவாகவே அதுல வருது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வோட வேதம், இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள்ல பிரதான சட்ட மூலாதாரம் என்ற விஷயத்தை இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. இந்த குர்ஆன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாதவிடமிருந்து வந்திருந்தால்
இதில் அதிகமான முரண்பாட்டை கண்டிருப்பார்கள். அப்ப இது அல்லாட்டிலிருந்து வந்ததால இதுல எந்த முரண்பாட்டையும் என்ன செய்யலாது, காணலாமா? முரண்பாடு இருக்குமா? இல்ல. முரண்பாடு இல்ல. அப்ப இதை நாங்க பிள்ளைகள் குர்ஆன் வசனத்தை நோமலா எழுதி அதுக்குரிய ஷோர்ட்டான விளக்கம் ஒன்று கொடுக்கிறது, அவ்வளவுதான். பெரிய விளக்கம் இல்லை, சும்மா நோமலாக ஒரு விளக்கம் உண்டு நாம கொடுக்கிறது மாத்திரம் தான். இது 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அப்ப இது சார்ந்த கேள்விகள் பொதுவாக பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் இந்த ஆதாரம் கேட்டு வாரது. இஜ்திஹாத் இஸ்லாத்தில் அனுமதி என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இப்படி கேட்டு வர பிள்ளைகள். அப்ப கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்னா அந்த குர்ஆன் வசனங்களை பாடமாக்கி கொள்ளணும். பாடமாக்குகின்ற போது இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் என்று பாடமாக்க தேவையில்லை என்ற விஷயத்தை மட்டும் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்விதான் உலூமுல் குர்ஆன் என்று பிள்ளைகள் குர்ஆனுடைய கலைகள். உலூமுல் குர்ஆன், இந்த குர்ஆனுடைய கலைகள் என்ற ஒரு பகுதி ஒன்று குர்ஆன்ல இருக்கு பிள்ளைல. உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய கலைகள். அதுல பிள்ளை ஒன்று மக்கி மதனி, இரண்டாவது நாசிக் மன்சூர், மூன்றாவது பிள்ளைகள் முஹ்கம் முத்தஷாபிஹாத், நாலாவது அஸ்பாபுன் நுசூல் சபபுன் நுசூல், அடுத்தது தர்தீபு திலாவத் தர்தீபுன் நுசூல் திலாவத் தர்தீப் நுசூல். இதெல்லாம் பிள்ளைகள் என்னடா பிள்ளைகள் குர்ஆனுடைய கலைகள். குர்ஆனை நாங்க சரியாக விளங்கணும்டா, குர்ஆனை நாங்க தெளிவாக விளங்கணும்டா கட்டாயம் இந்த கலைகள் சம்பந்தமான அறிவு இருந்தா தான் குர்ஆனை தெளிவாக விளங்கி கொள்ளலாம். சரியா? குர்ஆன் சம்பந்தமான அறிவு கட்டாயம் இருக்கணும். ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் தகமைகள்லையும் ஒரு தகமையாக இருக்கு. ஒரு முஜ்தஹிது கட்டாயம் குர்ஆனை ஆய்வு செய்கின்ற போது குர்ஆனுடைய கலைகள் சம்பந்தமான அறிவு அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா பிள்ளைகள்? குர்ஆன் சம்பந்தமான கலைகள் அதுல பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். குர்ஆனுடைய கலைகள்ல பிள்ளைகள் ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல தர்தீபு திலாவத் தர்தீபு நுசூல் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் இருக்கு பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள். நீங்க பாத்தீங்கன்னா விளங்க 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 2வது கேள்வி தர்தீபு திலாவத் தர்தீபு நுசூல் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுக. ரெண்டையும் வேறுபாடு வந்திருக்கு. முதலாவது பிள்ளைகள் இந்த முக்கியமாக மக்கி மதனிக்குரிய வேறுபாடுகளை கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் இப்ப விளங்கப்படுத்துவேன், அதோட இதையும் சொல்லித்தர பிள்ளைகள். அப்ப முதலாவது விஷயம் விளங்கணும். பாஸ் பேப்பர்ல இப்ப அடிக்கடி இந்த வேறுபாடு என்ற விஷயம் வருது. நான் ஏற்கனவே முதலாவது யூனிட்டையும் பார்த்தேன். நாகரிகம் பண்பாடு ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன அப்படி பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேறுபாடு என்ற விஷயம் வருது. அந்த அடிப்படையில பிள்ளைகள் தர்தீபு திலாவத் தர்தீபு நுசூலுக்கு இடையிலான வேறுபாடை பார்த்தோம்னா கட்டாயம் எங்களுக்கு பிள்ளைகள் ஒவ்வொன்றுலையும் முக்கியமாக 4 வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்கணும். இந்த பகுதியில பிள்ளைகள் முக்கியமாக நாங்க மக்கி மதனிக்குரிய விளக்கம் தெரிஞ்சிருந்தா நல்லா. அப்ப அதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதே மாதிரி பிள்ளைகள் எம்சிக்யூ கேள்விக்கும் பாருது. எம்சிக்யூ கேள்விக்கு நான் இன்ஷா அல்லாஹ் தனியா நான் ஒவ்வொரு யூனிட்டாக எம்சிக்யூ செய்வேன் இறுதியாக. சரியா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் இது எஸ்ஏ போயிட்டு தனியா பிள்ளைகள் நான் எம்சிக்யூ செய்வேன். அதுல நான் முழுமையாக விளங்கப்படுத்துவேன். இருந்தாலும் இந்த இடத்திலேயும் சில முக்கியமான தகவலை சொல்றேன். குர்ஆனுடைய கலைகள்ல பிள்ளைகள் மக்கி மதனி என்பது ஹிஜ்ரத்தை மையப்படுத்தித்தான் மக்கி மதனி என்று பிரிக்கிறது. ஹிஜ்ரத்துக்கு முன்ன ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வாரத்துக்கு முதல் இறங்கிய வசனம் எல்லாமே மக்கி வசனம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாரா இல்லையா? 53 வயதுல, நுபுவத் 13ல. இதுக்கு பின்னால் இறங்கிய வசனம் எல்லாமே மதனி வசனம். அது ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்தாலும் சரி, மதீனாவை தாண்டி வெளி இடங்கள்ல இருந்தாலும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட எல்லா சூறாக்களை நாங்கள் மதனி என்றும், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா சூறாக்களை நாங்கள் பிள்ளைகள் மக்கி என்று சொல்வோம். இது குர்ஆனுடைய கலைகள்ல மக்கி மதனி.
கட்டாயம் நேரடி கருத்து தெரிஞ்சிருக்க வேண்டும். எம்சிக்யூக்கு வரவில்லை. நாசிக் மன்சூகுண்டா பிள்ளை, நாசிகண்டா மாற்றியது, மன்சூகுண்டா மாற்றப்பட்டது. அப்ப மாற்றியது என்றால் லேசான விஷயம் ஒன்றை போடுங்க விடத்தை. நாசிகண்டா நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது அமுலில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது பின்பற்றக்கூடிய சட்டம். நாங்க நடைமுறையில எதை பின்பற்றுகிறோமோ அது நாசிக். நடைமுறையில நாங்க எதை பின்பற்றலையோ அது மன்சூக். உதாரணமாக பிள்ளைகள், ஒரு தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண், என்ன உதாரணமா கணவனை இழந்த ஒரு பெண் எத்தனை மாதம் வித்தாரிக்க வேண்டும்? இப்போது சட்டம் எது பிள்ளை? எத்தனை மாதம்? 4 மாதம் 4 மாசம் 10 நாள். 4 மாதம் 10 நாள். இதுக்கு முன்னர் இருந்த சட்டம் எப்படி? ஒரு வருஷம். ஒரு வருடம். இந்த ஒரு வருடம் தான் பிள்ளைகள் மன்சூக். 4 மாதம் 10 நாள் என்பதுதான் நாசிக். ஏனென்றா எதை நாங்க நடைமுறைப்படுத்தினோமோ அந்த வசனம் எதுவாக இருக்கும்? எதுவாக இருக்கும்? எதை நாம நடைமுறைப்படுத்துறோமோ அது நாசிக். எதை நாங்க நடைமுறைப்படுத்தலையோ அது மன்சூக். அப்ப நாங்க ஒரு வருடம் என்ற சட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்துறதில்ல. நாங்க நடைமுறைப்படுத்துறது 4 மாசம் 10 நாள். 4 மாசம் கணவனை இழந்த ஒரு பெண் 4 மாசம் 10 நாள் இருக்க வேண்டும். எனவே நேரடியான கருத்து நாசிகண்டா மாற்றியது, மன்சூகுண்டா மாற்றப்பட்டது. அப்ப மாற்றியதுண்டா இந்த சட்டம் மாற்றியது, இது மாற்றப்பட்டது. ஏன்னா இது மாற்றப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை மாற்றியது எதுன்னு கேட்டா இந்த சட்டம் மாற்றியது, இது இந்த சட்டம் வந்ததால இது மாற்றப்பட்டுட்டு அப்படி சொல்றது. ஆனா லேசாக நீங்க பாடமாக்குறேன்டா நாசிகண்டா யாகம் வச்சு கொள்ளுங்க. எது நாங்க நடைமுறைப்படுத்துறோமோ அதை நாங்க நாசிக் என்றோம். எதை நாங்க நடைமுறைப்படுத்தலையோ அதை நாங்க மன்சூக் என்று சொல்லுவோம். எவ்வளவு அடுத்தது முஹ்கம் முத்தசாபிஹாத். முஹ்கம்டா என்னண்டா பிள்ளை? நல்லா விளங்கிக் கொள்ளணும். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணணும், நம்ம இறைச்சல் அடிக்கும். முஹ்கம்டா என்னண்டா பிள்ளைகள்? குர்ஆன்ல வரக்கூடிய தெளிவான வசனம். தெளிவான வசனம், தெளிவு, தெளிவான வசனம். முத்தஷாபிஹாத் என்றால் தெளிவற்ற வசனம், தெளிவு இல்லை. குர்ஆனை நாங்க ஓதினோம்னா கொஞ்சம் மூடல் இருக்கும், தெளிவு இல்லாம இருக்கும். அப்படியான வசனங்கள் முத்தஷாபிஹாத். குர்ஆனை நாங்க ஓதுறோமா, நல்ல தெளிவா விளங்குது அந்த வசனம், அப்படியான வசனங்களை முஹ்கம் என்று சொல்வோம். இதுல இந்த கட்டாய பிள்ளைகள் யாபம் வச்சு கொள்ளுங்க. இந்த முஹ்கமுக்கும் முத்தஷாபிஹாத்துக்கும் இடையிலான வேறுபாடு சும்மா யாபம் வச்சு கொள்ளுங்க. அப்ப முஹ்கம்டா என்னண்டா பிள்ளைகள்? தெளிவான வசனம். முத்தஷாபிஹாத்துண்டா தெளிவற்ற வசனம். முஹ்கம் என்பது ஒரு பொருள் தரக்கூடிய வசனம், இது பல பொருள் தரக்கூடிய வசனம். குர்ஆன்ல சில வசனங்கள் இருக்கு ஒரே கருத்தை மட்டும்தான் தரும். அப்படியான வசனங்களை நாங்க முஹ்கம் என்றோம். ஒரு குர்ஆன் வசனம் பல கருத்துக்களை தருது, ஒரு சொல் பல கருத்துக்களை தருதுண்டா குர்ஆன்ல, அதை நாங்க முத்தஷாபிஹாத் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இஜ்திஹாத் இடம்பெறக்கூடிய பகுதி முஹ்கம்ல இடம்பெறாது. இஜ்திஹாத் செய்யறது ஒரு காலமும் முஹ்கமான வசனத்தை இஜ்திஹாத் செய்யறதில்லை. ஏனென்றா முஹ்கமான வசனம் என்பது தெளிவாக சொல்ற வசனமா இல்லையா? அப்ப தெளிவாக குர்ஆன்ல ஒரு சட்டம் வந்தா, தெளிவாக ஒரு சட்டம் சொல்லப்பட்ட அதுக்கு நாம் இஜ்திஹாத் செய்யறதில்லை. தெளிவற்ற ஒரு மூடலாக இருக்கிற ஒரு வசனத்துலதான் இஜ்திஹாத் செய்யற. எனவே இந்த ரெண்டு விஷயத்திலே முஹ்கமான வசனம், முத்தஷாபிஹாத்தான வசனம், இதுல எதுல இஜ்திஹாத் செய்யறன்னு கேட்டா முஹ்கம்ல இஜ்திஹாத் செய்ய இயலாது. முத்தஷாபிஹாத்தான வசனத்துலதான் முஜ்தஹிதுகள் இஜ்திஹாத் செய்து நவீன காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். நல்லா விளங்கிக்கொள்ளணும் பிள்ளைகளா. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு 4 மார்க்ஸுக்கு தேவைப்படும். எஸ்ஏ கேள்விக்கு, எம்சிக்யூ கேள்விக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நல்லா யாபம் வச்சு கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பிள்ளைகள் அஸ்பாபு நுசூல். அஸ்பாபு நுசூலுக்கு இன்னொரு பேர் சபபு நுசூல். குர்ஆன் இறங்கியதற்கான காரணங்களை சொல்றது. ஒரு குர்ஆன் வசனம்னா அது என்னத்துக்காக வேண்டி இறங்கிச்சு, யார விஷயத்துல இறங்கிச்சு, அப்படி சொல்றதுதான் அஸ்பாபு நுசூல். ஆனா குர்ஆன்ல எல்லா வசனங்களுக்கு சபபு நுசூல் இல்ல. சில வசனங்களுக்கு மாத்திரம் அந்த வசனம் அந்த என்ன காரணத்துக்காக யாருடைய விடயத்துல இறங்கியது என்ற விஷயத்த குர்ஆன் இறங்கியதற்கான காரணங்களை சொல்றதுதான்
சபபு நுசூல் என்று சொல்லலாம், அஸ்பாபு நுசூல் என்று சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் தர்தீபு திலாவத், தர்தீபு நுசூல். தர்தீபு திலாவத்தின் என்னென்ன நல்லா விளங்கிக் கொள்ளணும். தர்தீபு திலாவத்தின் நாங்க ஓதுற ஓடர். இந்த வேறுபாடு கேட்டா அதனுடைய மொழி கருத்தை எழுதுறதும் ஒரு வேறுபாடுதான், நேரடி கருத்து. எப்போதுமே பிள்ளை ஒரு சொல்லுல எழுதாம, நான் அடிக்கடி சொல்றது என்ன, ஒரு சொல்லுல எழுதாம சும்மா நோமலாக அந்த பாக்ஸுக்குள்ள சும்மா நோமலா பிள்ளை 2-3 வரியில அப்படி சும்மா நோமலா விளக்குங்க. நம்மட மொழி நடதான், ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சொல்லுல போடாம. உதாரணமாக தர்தீபு திலாவத், குர்ஆன ஓதுற ஓடர் அப்படி போடாம நம்மட வசன நடையில பிள்ளைகள் கொஞ்சம் சாட விளக்கி எழுதணும். நாம பேசுற விளக்கம்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த விளக்கத்தை கொஞ்சம் விளக்கி எழுதுற, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை பிள்ளைல. அப்ப தர்தீபு திலாவத்துனா என்ன, நாங்க தற்போது குர்ஆன ஓதுற ஓடர்ன்னு இருக்கா இல்லையா, ஓதுற ஓடர்ண்டா முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா எதிரிக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கும், அதுக்கு பிறகு சூரத்துல் பக்கரா இருக்கும், அதுக்கு பிறகு சூரத்துல் ஆல இம்ரான் இருக்கும். இதான் ஓதுற ஓடர். தர்தீபு நுசூல்டா என்னண்டா குர்ஆன் இறங்கிய ஓடர். இறங்கிய ஓடர்ண்டா என்னண்டா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார் ஓடர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கொண்டு வந்தது சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அந்த இறங்கிய ஓடருக்கு தான் நாங்க தர்தீபு நுசூல் என்று சொல்றது, தர்தீபு நுசூல் என்று சொல்றது. அதே மாதிரி உங்களோட டியூப்லையும் போட்டிருக்க அந்த பாக்ஸ்ல பாருங்க வேறுபாடு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக அல் குர்ஆனை படிப்படியாக கட்டங்கட்டமாக இறங்கிய ஒழுங்கு எதுன்னு கேட்டா தர்தீபு நுசூல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டங்கட்டமாக பகுதி பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கொண்டு வந்தாரா இல்லையா, அதை நாங்க என்ன சொல்லுவோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது தர்தீபு நுசூல். ஆனா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல் குர்ஆனை ஓதி காட்டிய ஒழுங்கு. ஓதி காட்டியதுண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு கடைசி ரமலான்ல பிள்ளைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் வசனத்தை எல்லாத்தையும் முழுமையாக ஓதி காட்டினார். அந்த டைம்ல எப்படி ஓதி காட்டினார்டா, ஒரு சூறாக்கு பின்னால எந்தெந்த சூறா வர வேண்டும் என்ற அந்த ஓடரை சொல்லி கொடுத்தார். ஏற்கனவே ஓடர் எல்லாம் இருந்துச்சு, ஆனா கடைசி ரமலான்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு கடைசி ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராரு. அந்த டைம்ல பக்கத்துல ஒரு நபர் இருந்தார், அவர்தான் ஸைத் இப்னு சாபித். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு படிச்சு கொடுக்காரு, இந்த சூறாக்கு பின்னால இந்த சூறாவை போடுங்கோ, இந்த சூறாக்கு பின்னால இந்த சூறாவை போடுங்கோ, இந்த சூறாக்கு பின்னாலண்டு ஓர்டர் பண்ணி கொடுத்தார். இதை நாங்க தர்தீபு திலாவத் என்று சொல்வோம், தர்தீபு திலாவத். அப்ப வேறுபாட பார்த்துக்கொள்ளணும் நல்லா. அடுத்தது இன்னொரு வேறுபாடு பாருங்க, கால இடமாற்றத்துக்கு ஏற்ப அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்படுற ஒழுங்கு. கால இடமாற்றம்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரது ஓடரா கொண்டு வர மாட்டார். இந்த காலத்துக்கு மக்காவில் ஒரு வசனத்தை கொண்டு வருவார், மதீனாவில் இன்னொரு வசனத்தை கொண்டு வருவார், திரும்ப மதீனாவில் ஒரு வசனம், மக்காவில் ஒரு வசனம், இப்படி மாறி 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 என்ன செய்வார்டா குர்ஆன் வசனத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவார். ஆனா தர்தீபு திலாவத் என்பது அப்படி அல்ல. நடைமுறையில் உள்ள முஸ்ஹப், நடைமுறையில நாங்க இப்ப பின்பற்றுகின்ற குர்ஆன் நடைமுறையில அது எதுண்டா தர்தீபு திலாவத். நடைமுறையில நாங்க பின்பற்றுகின்ற குர்ஆன் முறை இருக்கா இல்லையா, அப்ப நடைமுறையில எது இருக்குது, தர்தீபு நுசூல் இருக்குது, தர்தீபு திலாவத் இருக்கா, அப்படி சொல்லுங்க மைக் ஆன் பண்ணி. தர்தீபு திலாவத் இருக்குதா, நடைமுறையில நுசூல் இருக்குதா? தர்தீபு திலாவத். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாறலையே, இப்ப எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி காட்டியாச்சா இல்லையா. வீட்டுல இருக்கிற முறை எதுன்னு கேட்டா நடைமுறையில நாங்க ஓதுறது தர்தீபு திலாவத், தர்தீபு திலாவத். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, பகுதி பகுதியாக வெவ்வேறாக காணப்படுறது. பகுதி பகுதியாக வாரது எது, தர்தீபு திலாவத்தா நுசூலா? பகுதி பகுதியாக வாரது கட்ட கட்டமாக கட்டகட்டமாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு வசனங்களாக, ஒரு வசனம் ஒரு சூறாவுடைய ஆரம்பம் ஒரு தடவை, இறுதி இன்னொரு தடவை, இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும். ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான அமைப்பில் காணப்படும். ஒரு ஒழுங்கு எதுல இருக்கும், திலாவத்தில் இருக்குமா நுசூல்ல இருக்குமா? ஒழுங்கு திலாவத்துல ஒழுங்கு இருக்கும், நுசூல்ல ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்காது. ஏன்டா அது ஒழுங்கா கொண்டு வரையல அப்படி. ஏன்டா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி, மக்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
ஒவ்வொரு வசனத்தை கொண்டு வருவார். அது கொண்டு வரக்குள்ள எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவார். அங்க ஒரு வசனம், இங்க ஒரு வசனம், சூரத்துல் பக்கராவுல ஒரு வசனம்னா இங்கால முனாஃபிக்குல ஒரு வசனம், இப்படி மாறி மாறி வரும். ஆனா இதை எப்ப ஓர்டர் படுத்தப்பட்டதுண்டா, இந்த குர்ஆன் இந்த வசனத்துக்கு பின்னால இந்த வசனம், இந்த வசனத்துக்கு பின்னால இந்த வசனம், இந்த சூறாக்கு பின்னால இந்த சூறா எப்ப ஓர்டர் படுத்தப்பட்டதுண்டா, ரசூலுல்லாவுடைய கடைசி ரமலான், ரசூலுல்லா மௌத்தாகிறதுக்கு கடைசி ரமலான் நடிப்பாரு. அந்த ரமலான்ல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லா குர்ஆன் வசனத்தையும் ஓதி காட்டி ஓர்டர் படுத்தி கொடுக்கிறார். விஷயம் என்ன புள்ளே, கிளியரா உங்களுக்கு? ஓம் சார். இதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு முஹ்கம் முத்தசாபிஹாத்துடைய வேறுபாட்டை சொல்லிட்டேன். என்ன நிறைய விஷயம் சொன்னேன். இது ஒரு பொருள், இது பல பொருள், இது இஜ்திஹாதுக்கு இடம்பாடு, இது முஹ்கம் இஜ்திஹாதுக்கு இடம்பாடு இல்ல, இது இடம்பாடு. என்ன அப்ப முஹ்கம் என்பது தெளிவான வசனம், இது தெளிவற்றது. இது ஒரு பொருள் தரும், இது பல பொருள் தரும். இது இஜ்திஹாதுக்கு இடம் இல்லை. முஹ்கம் என்பதுக்கு இஜ்திஹாதுக்கு இடமே இல்லை. ஆனா இந்த ஷாபிஹாத்துல தான் இஜ்திஹாதை நாங்க யூஸ் பண்ற விஷயம் எல்லாம் சொல்லி தந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்ப பிள்ளைகள் நல்லா அவனையும் கொள்ளுங்க. மக்கி மதனி, இதுவும் பிள்ளைகள் நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதி. இந்த மக்கிக்கு மதனிக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? இது இதுவரைக்கும் பாஸ்ட் பேப்பர்ல வரல. ஆனா வந்தா முஹ்கம் முத்தசாபிஹாத்துக்கு எவ்வாறு வேறுபாடு சொன்னோனோ, தர்தீபு திலாவத் தர்தீபு நுசூலுக்கு எவ்வாறு வேறுபாடு சொன்னோனோ, அதே மாதிரி இப்படி இதுக்கும் ஸ்பெஷலான வேறுபாடுகள் இருக்குது. ஒரு 4 வேறுபாடு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுல முதலாவது பிள்ளைகள், இது சிறிய வசனமாக இருக்கும். இது எது சிறிய வசனம்? மக்கி வசனம். சின்ன சின்ன சூறாக்களை பாருங்க குர்ஆன்ல. இந்த சிறிய சிறிய சூறாக்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். சின்ன சூறாக்கள் எல்லாமே மக்கி வசனமாக இருக்கும். பெரிய சூறாக்கள் எல்லாமே புரியும். பெரிய சூறாக்கள் பெரியதெல்லாம் புரியும். பெரிய சூறாக்கள் எல்லாமே சொல்லுங்க. பெரிய சூறாக்கள் குர்ஆன்ல பெரிய பெரிய சூறாக்கள் பெரும்பாலும் எதா இருக்கும்? சூறாவாக இருக்கும். என்ன அப்ப சிறிய வசனம், பெரிய வசனம். இரண்டாவது சிறிய சூறா, பெரிய சூறா. சின்ன குட்டி வசனம், பெரிய வசனம். தெரியாமலே அப்ப வசனம் என்பது வேற, சூறா என்பது வேற. வசனம் என்பது பிள்ளைகள் ஒரு ஆயத்துன்னு சொல்லுவோம். ஒரு வசனம், ஒரு ஆயத். அப்ப சின்ன சின்னதா உதாரணம், குல் ஹுவல்லாஹு அஹத். இது வசனமா சூறாவா? குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது வசனமா சூறாவா? வசனம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது அப்படியே சூறாவா வசனமா? இதெல்லாம் சேர்த்து சூரா. எனவே சின்ன வசனம், சின்ன சூறா. நல்லா விளங்கும். சின்ன வசனம்னா சின்ன 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 வசனம் மாதிரி. இதெல்லாம் பெரும்பாலும் மக்கி வசனமா இருக்கும். சின்ன சூறாக்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் ஃபலக், இன்னா அதைனா கல் கௌதர், தப்பத் யதா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் இதெல்லாம் என்னது? மக்கியா மதனியா? அப்ப 2 வேறுபாடு. மூன்றாவது பிள்ளைகள், மூன்றாவது தௌஹீத் ரிசாலத். தௌஹீத் ரிசாலத் மஆத். இது சம்பந்தமாக பேசக்கூடிய சூரா எதா இருக்கும்? எதா இருக்கும்? மக்கி சூரா. மக்கி சூரா. ஏண்டா அல்லாஹ்வை பற்றி பேசுறது மக்காவெல்லாம் பேசணும். ஏன்னா அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலி. அப்ப அந்த சமூகத்திட்ட அல்லாஹ்வை பத்தி பேசணும். ரிசால தூதுவம், நபிமார்கள் சம்பந்தமாக சொல்லணும். ரிசாலத் சம்பந்தமாக தூதுத்துவம், தூதை எட்டி வைக்கணும். மறுமை சம்பந்தமாக சொல்லணும். எனவே பிள்ளைகள், தௌஹீத் ரிசாலத் மஆத் சம்பந்தமாக பேசக்கூடிய வசனம் எதுன்னு கேட்டா, அது எப்போதுமே பெரும்பாலும் மக்கி சூறாவாக காணப்படும். மதனி சூறாக்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், கடமைகள், தண்டனைகள். இஸ்லாத்துடைய கடமைகள், தொழுங்கோ, நோம்பு பிடிங்கோ, மக்கா மக்கள்கிட்ட சொல்லலாமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட போய் பிள்ளைகள் தொழுங்கோ சொல்லலாமா? அவங்கள்ட்ட அல்லாஹ்வை பற்றி தான் சொல்லணும், மறுமையை பற்றி தான் சொல்லணும்.
தூதை பத்தி தான் சொல்லணும், அல்லாவை பற்றி சொல்லணும். அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கோ, அவங்க அத்தனை சொல்லணும், அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கோ. அல்லாவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் கடமைகளை பத்தி சொல்லணும். ஆனா மக்கா மக்கள் பொதுவாக அல்லாவை ஏற்றுக்கொண்ட வீதம் குறைய, மதீனா மக்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அதனால ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு தொழுக கடமைகள், ஆனா கடமைகள் என்ன தொழுக அதெல்லாம் கடமையாக்கப்படுது. அதே மாதிரி தண்டனைகள் கடமையாக்கப்படுது. எனவே பிள்ளைகள் தௌஹீத், ரிசாலத், மஆத் இந்த மூன்றையும் பேசக்கூடிய சூரா மக்கி சூரா. கடமைகள் தண்டனைகள் சம்பந்தமாக பேசக்கூடிய சூறாவெல்லாம் எதா இருக்கும்? மதனி சூரா. மதனி சூரா. நாலாவது பிள்ளைகள் நாஸ். குல்லாவது நாஸ் என்று விழிக்கக்கூடிய சூரா எல்லாமே மக்கி சூரா. குல்லாவது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைச்சகனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த மனிதனே என்ற வசனம் எந்த சூறாவில் இருக்குதோ நாஸ் என்று வந்தா அது என்ன வசனம்? ஆமனு. ஆமனு. இங்க பாருங்க பிள்ளை, இங்க மக்கா மக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அல்லாவை ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் என்று கூப்பிடலாமா? அவளை கூப்பிடலாமா? இல்ல. அவங்களை பார்த்து எப்படி கூப்பிடணும்? மனிதனே அப்படிதான் கூப்பிடும். ஆனா ஈமான் கொண்டவன மதீனா மக்கள் ஈமான் கொண்டாக்களா இல்லையா? அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் இவங்களை பார்த்து குர்ஆன் எப்படி பேசும்டா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்க இப்படி செய்யுங்கோ, இதை செய்ய வேண்டாம், தொழுங்கோ, நோன்பு பிடிங்கோ, நீங்க இப்படியான பாவம் செஞ்சா உங்களுக்கு இப்படியான தண்டனை இருக்குது அப்படி சொல்லும். ஈமான் கொள்ளாத மனிதர்களை பார்த்து குர்ஆன் மனிதனே நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாட்டி நாளை மறுமையில உங்களுக்கு இப்படியான தண்டனை இருக்குது. அப்ப மறுமையை பத்தி பேசும், அல்லாஹ்வை பற்றி பேசும். என்ன அப்ப இப்படித்தான் சொல்லணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மனிதனே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாளை மறுமையில நீ தண்டிக்கப்படுவாய். அப்ப மறுமை சம்பந்தமாக தௌஹீத் சம்பந்தமாக பேசு. அதே மாதிரி நாஸ் என்று விழிக்கும். குல்லாவது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ். இந்த வசனத்தை போய் பார்த்து பாருங்க. இது என்ன வசனமா இருக்கும்? இது என்ன வசனம்? மக்கி. ஈமான் கொண்டவர்களே என்று சொன்னால் அது மதனி வசனமாக காணப்படும். அதே மாதிரி 4 விஷயம் போதும் கூட இருந்தாலும் இன்னொன்று சொல்றோம் மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சஜதா குர்ஆன்ல உள்ள கிட்டத்தட்ட 15 இடத்துக்கிட்ட சஜதாவுடைய வசனம் வருது. சஜதாவுடைய வசனம் எங்க வருதோ அந்த வசனம் எல்லாமே என்ன 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 சூரா? மக்கி சூரா. மக்கி சூரா. முனாஃபிக்குகள் சம்பந்தமாக பேசக்கூடிய சூரா பிள்ளைகள் எப்போதுமே மதீனா சூறாவைத்தான் காணப்படும். முனாஃபிக்குகள் டேஞ்சர், நரகத்தில் ஆக அடியில் இருக்கிறார்கள். ஒரு காபிர் நரகத்துக்கு மேலதான் அடிப்பான், நரகத்துல அடிப்பான், ஆனா அடியில் அடிக்க மாட்டான். ஆனா இந்த முனாஃபிக்குகள் தான் கடும் டேஞ்சரான ஆட்கள். யாருண்டா? உள்ளத்துல இந்த குஃபுரை வச்சு அல்லாஹ்வுல அவ்வளவு வெறுப்பு, ரசூலுல்லாஹ்வுல அவ்வளவு வெறுப்பு வச்சுட்டு வெளியால நபியே உங்களை நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்று நடிக்கிற. அப்ப முனாஃபிக்கின்ற உள்ளத்துல வெறுப்பை வச்சுட்டு வெளியால நடிக்கிற. உதாரணமாக நான் வகுப்புல ஒரு பிள்ளையோட கடுமையான வெறுப்பு, இந்த வெறுப்பை உள்ளத்துல வச்சு கொள்ற. ஆனா வெளியால பேசுகின்ற போது நல்ல மாதிரி பேசுற, நடிக்கிற. அப்ப பிள்ளைக்கு விளங்காது நம்மள வெறுப்பா இல்லையான்னு விளங்காது. ஏனண்டா அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அந்த புள்ள நம்மளை நம்பிட்டு இருக்கோம், நம்மளும் நல்லா பேசுறா, நல்லா கதைக்கிறா, ஆனா கடுமையான வெறுப்பு. இதான் முனாஃபிக் தனம் சொல்றது, இதான் முனாஃபிக். எனவே முனாஃபிக் சம்பந்தமாக பேசக்கூடிய சூறாக்கள் எல்லாம் பெரும்பாலும் பிள்ளைகள் அது மதனி சூறாவாக காணப்படும். இதுகளை பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகளா. சரியா? முனாஃபிக்னா முஷ்ரிக்கா? இல்ல முனாஃபிக்கின் நாம முஷ்ரிக் அல்ல. முஷ்ரிக்கின் நாம அது இணை வைப்பாளர். சிறு முஷ்ரிக் அது இணை வைப்பாளர்கள். உதாரணமா ஜாஹிலியா கால மக்கள் யாருன்னு கேட்டா முஷ்ரிக். ஏண்டா லாத், உஸ்ஸா, மனாத், வத்து, சுவா, யகூத் என்கின்ற சிலைகளை வணங்கினா அது இணை வைக்கிற, அல்லாஹ்வுக்கு இன்னொன்று இணை வைக்கிறது. இது அப்படி இல்லை, இது முஸ்லிமா இருப்பான். முனாஃபிக்கின் யாருண்டாப்ல முஸ்லிமா இருப்பான். அவன் முஸ்லிமா இருந்துட்டு உள்ளத்துல அவ்வளவு வெறுப்பு தன்மையை வச்சிருப்பான். முஸ்லிமாக இருப்பான்டா மேலோட்டமாக பார்த்தா முஸ்லீம் தான், ஆனா உள்ளத்துல முனாஃபிக்கில பிள்ளைகள் பல வகையில இருக்கு. உங்களுக்கு சிலபஸ் இல்லை, இஸ்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கு.
பெரிய முனாஃபிக், சிறிய முனாஃபிக் அப்படி இருக்குது. பெரிய முனாஃபிக் தான் நான் சொல்றது. இப்ப ரசூலோட காலத்துல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல்லாவோடு போர் செஞ்சு பார்த்தாங்க, ஏலா. இப்ப நடிச்சாங்க. எப்படின்னா ரசூல்லாட்ட சொன்னாங்க, நாங்க நபியை உங்களை ஈமான் கொள்றோம் என்று ஈமான் கொண்டார்கள். கொண்டுட்டு ரசூலுல்லா போருக்கு போற டைம்ல கொஞ்சம் கிட்டத்தட்ட 300 முனாஃபிக், 1000 பேர் ரசூல்லா போறாங்க, அதுல 300 முனாஃபிக் அப்படியே ஓல்ட்டாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப என்னண்டா ரசூலுல்லாவை தோக்கடிக்கணும்டா நேரடியாக ஏலா. அப்ப அவரோட நடிச்சிட்டு இருப்போம். ஒரு போர் வார டைம்ல அவரை விட்டு நாங்க ஓடிட்டோம்டா ரசூலுல்லாவை கொலை செஞ்சு ஓட்டுவாங்க. அப்ப இது என்னதப்ப உள்ளத்துல குஃபுரை வச்சுட்டு வெளியால என்னது முஸ்லீமாக்கி என்ன செய்யறது? நடிக்கிறது. முஸ்லிக்கின்ற அப்படி இல்ல பிள்ளை, அவன் இணை வைப்பால இணை வைக்கிற, அல்லாவுக்கு இணை வைக்கிற, அல்லாஹ் வணங்குறல்ல, ஆனா அல்லாவுக்கு இணை வைப்பான். முனாஃபிக்குங்கள் யார்? இந்த ஜாஹிலியா கால மக்கள் யாரு? முஷ்ரிக். ஏனண்டா அவங்க அல்லாஹ்வை ருபூபியாவை ஏற்றுக்கொண்டாலும் உலூஹியாவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா உலூஹியாவை ஏற்றுக்கொள்ளாம அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாம அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிலைகளை வணங்கினாங்க. இப்படி சிலைகளை வணங்குறாங்களா இல்லையா? அவங்கதான் முஷ்ரிக். ரைட்டா? சார் அப்ப முனாஃபிக்னா நயவஞ்சகன்னு சொல்லலுமா? நயவஞ்சகன் நேரடியாக நயவஞ்சகன். இந்த நயவஞ்சகன் யாருன்னா அவன் தான் உள்ளத்துல இந்த உதாரணமாக பிள்ளை எங்கள்கிட்டையும் இருக்குது. முனாஃபிக்குடைய அடையாளங்கள் ஹதீஸ் சொல்லுது. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இது முனாஃபிக்குடைய அடையாளம். அப்ப முஸ்லிம்கள் இடத்துல இருக்கிறது என்ன, உள்ளத்துல வகுப்புல ஒரு பிள்ளையோட வெறுப்பு அடிக்கிறது, ஆனா வெளியால நல்ல மாக்கிரிக்கிறது. இது முனாஃபிக் தான் என்ன. இதெல்லாம் என்ன முனாஃபிக். அப்ப இந்த முனாஃபிக்கை நாங்க ரெண்டா பிரிப்போம். ஒன்று சின்ன நிஃபாக், பெரிய நிஃபாக்னு சொல்லுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த அதெல்லாம் பெரிய முனாஃபிக். அவன் எப்படின்னா என்ன, இப்ப நாம இஸ்லாத்துல இருக்கிறது இருந்துட்டு முனாஃபிக் தனமா இருக்கிறது. பெரிய முனாஃபிக்டா இஸ்லாத்துல உண்மையாகவே அவன் நடிக்கிற, இஸ்லாம் மாதிரி நடிக்குது, நான் முஸ்லீம் என்று நடிக்கிறேன், ஆனா உள்ளத்துல இஸ்லாம் இல்லை. நாங்க அப்படி இல்லை பிள்ளைங்க, நாங்க உண்மையாகவே இஸ்லாம் தான், இருந்தாலும் எங்கள்கிட்ட முனாஃபிக்னுடைய அடையாளம் இருக்கு. என்ன, பேசினா பொய் பேசுற, வாக்களித்தா மாறு செய்யற, இப்படி. இது சின்ன முனாஃபிக், சின்ன அடையாளங்கள். அது பெரிய அடையாளங்க. அப்படி இருக்கு முனாஃபிக்ல பெரிய நிஃபாக், சிறிய நிஃபாக்குன்னு இருக்கு. இப்ப நாங்க செய்யறதெல்லாம் சிறிய நிஃபாக்குள்ள வரும். ஆனா அதையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யறதாலதான் அது பெரிய நிஃபாக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டா பிள்ளைகள்? அதெல்லாம் உங்களுக்கு சிலபஸ் இல்லை, இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். சரியா? அது பிள்ளைகள் இஸ்லாம் தௌஹீதுக்கு எதிரானவை என்று இஸ்லாம் பிள்ளைகளுக்குமா தனி சிலபஸ். அது 2வது யூனிட்ல இஸ்லாம் பிள்ளைகளுக்கு தனி சிலபஸ். இதெல்லாம் சரியா பிள்ளைகள்? ரைட். அது உங்களுக்கு தேவையில்ல விளக்கமாக. இப்ப பிள்ளைகள் அடுத்ததாக நீங்க உங்களோட டியூட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு லேசான கேள்விதான். அல் குர்ஆன் பகுதி பகுதியாக அருளப்பட்டமைக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி பிள்ளைகள் பாஸ் பேப்பர் 2 தடவை வந்திருக்குது, 2 இடத்துல வந்திருக்குது. ஆனா 2மே 4 மார்க்ஸ் கிட்ட வந்திருக்குது. 4 மார்க்ஸ் கிட்ட வந்திருக்கு. சரியா பிள்ளை? 4 மார்க்ஸ். அல் குர்ஆன் அல் குர்ஆன் பகுதி பகுதியாக அல்லது இந்த கேள்வியை இப்படியும் கேட்கலாம். அல் குர்ஆன் ஒரே தடவையில் அருளப்படாமைக்கான காரணம் என்ன? ஒரே தடவையில் குர்ஆன் அருளப்படல. ஒரே தடவையில குர்ஆன் அருளப்படல, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்ப ஒரே தடவையில் அல் குர்ஆன் அருளப்படாமைக்கான காரணம் என்ன அப்படி கேட்கலாம். அல் குர்ஆன் பகுதி பகுதியாக அருளப்பட்டமைக்கான காரணம் என்று கேட்கலாம். அல்லது அல் குர்ஆன் சிறிது சிறிதாக அருளப்பட்டமைக்கான காரணம் என்று கேட்கலாம். அல்லது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அல் குர்ஆன்ல வருது, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க குர்ஆனை இறக்கினோம் அப்படி வரும். அப்ப சொற்களை மாத்தி போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிதாக, பகுதி பகுதியாக அல் குர்ஆன் ஒரே தடவையில் அருளப்படாமைக்கான காரணம் என்ன? இப்படி பிள்ளைகள் இந்த கேள்வியை பல ஸ்டைல கேட்பாங்க. அல் குர்ஆன் சிறிதாக அருளப்பட்டமைக்கான காரணம் என்ன?
அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டமைக்கான காரணம் என்ன? அல் குர்ஆன் பகுதி பகுதியாக அருளப்பட்டமைக்கான காரணம் என்ன? அல் குர்ஆன் ஒரே தடவையில் அருளப்படாமைக்கான காரணம் என்ன? இந்த கேள்வியை நீங்க படிக்கிறண்டா பிள்ளைகள், நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் எங்க பிள்ளைகளுக்கு. நீங்க ஸ்கூல்ல இவ்வளவு காலமும் பிள்ளைகள் என்ன இந்த ஏலவல்ல தவிர இவ்வளவு காலம் ஸ்கூல்ல நீங்க படிச்ச வருஷம் எத்தனை? ஒவ்வொரு வகுப்புக்கும் எத்தனை வருஷம் படிச்சிருப்பீங்க? மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க. எத்தனை வருடம் படிச்சிருப்பீங்க? ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு வகுப்புக்கும் 16 ஒரு வருஷம். அவ்வளவுதான். ஒரு வருடம். ஒரு வருஷம் தானே படிக்கிறேன். ஒரு வருடம். 6ஆம் ஆண்டுல இருந்து 7ஆம் ஆண்டுக்கு போறேன்டா எத்தனை வருஷம்? ஒரு ஒரு வருஷம் வருஷம். 10ஆம் ஆண்டுல இருந்து ஓலவலுக்கு போறேன்டா எத்தனை வருடம்? ஒரு வருஷம் ஒரு வருஷம். ஒரு வருடம். சரியா பிள்ளைகள்? ஒரு வருஷம். ரைட். இப்ப கேள்வி என்னடா, ஏலவலுக்கு வந்ததால எத்தனை வருஷம் ஆயிடுது? 2 வருஷம். 2 வருஷம். ஏலவலுக்கு 2 வருஷம். இப்ப நீங்க எத்தனை வருஷம் படிக்கணும் ஏலவல்? 2 வருஷம். இப்ப அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்காங்க பிள்ளைகள், ஏன் இந்த ஏலவல் 2 வருடம் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உலோகாலம் 1 வருடம், இப்ப ஏலவல் 2 வருடம். என்ன காரணம்னு கேட்டா ஒன்று சொல்லுவீங்க, அரசாங்கத்துடைய திட்டம். இது நாங்க போடலாம் பாப்பாது, இது அரசாங்கம் போட்ட ஐடியா, எங்களுக்கு என்ன தெரியும், அரசாங்கம் இப்படி திட்டம் கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபெஸ்ட்டுக்கு சொல்லுவீங்க. ஓமா இல்லையா? சொல்லுங்க. திரும்ப சொல்லுவீங்க, இது ஒரு காரணம். முதலாவது காரணம் சொல்லுவீங்க, ஏன் 2 வருஷம் கேட்டா அரசாங்கத்துடைய திட்டம். 2வது சொல்லுவீங்க, அரசாங்கம் ஏன் திட்டம் போட்டிருக்காங்கண்டா ஏலவல் சிலபஸ் பெருசி, அப்ப அதை கொஞ்சம் நாங்க பாடமாக்கணுமே, அப்ப அதனால எங்களுக்கு டைம் கொஞ்சம் கூட தேவையா இல்லையா? திரும்ப சொல்லுவீங்க, அதை நாங்க நடைமுறைப்படுத்தணுமே, இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதணும், பிராக்டிக்கல் கேள்வி எல்லாம் எழுதி பார்க்கணும், அப்ப அதுக்காக வேண்டி 2 வருஷம் என்ன செஞ்சாங்க, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க 2 வருஷம் அதே மாதிரி நீங்க சொல்லுவீங்க, நாங்க எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் வருமே, ஏன்னா ஏலவல் பெரிய சிலபஸ், எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் வரும், இந்த கேள்விகள்லாம் நாங்க சேர்மாட்ட கேட்கணும், கொஞ்சம் கேட்டு படிக்கணும், அதுக்கு எங்களுக்கு நாள் கொஞ்சம் கூட தேவை, அதுக்காக வேண்டி எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம். இப்படி பிள்ளைங்க இப்படியான காரணங்களை சொல்லுவீங்க. இதனாலதான் 2 வருஷம் சிலபஸ நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதுக்கு, மொத்தமாக சிலபஸை தந்து இன்றைக்கே சிலபஸ் தந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்கண்டா கஷ்டமா இல்லையா? சொல்லுங்க, கஷ்டமா இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தோம்னா எங்க உள்ளத்துல பதிவு செய்யப்படும், நல்லா பாடமாக்குற லேசி, எங்க சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். இப்படியான காரணங்களை சொல்வீங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். இதே ஸ்டைல்ல ஒரு கேள்விதான் இதுவும். இதை பார்க்க தேவையில்லை, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனை மொத்தமாக இறக்காம 23 வருடங்களாக ஏனைய வேதங்கள் அல்லாஹ் தஆலா மொத்தமா இறக்கினான். நீங்க முன்னுக்கு படிச்ச வகுப்பத்தின 1 வருஷம், அதே மாதிரி ஏனைய வேதங்களை முன்னுக்கு இறக்கிய வேதங்கள் அல்லாஹ் மொத்தமா இறக்கினான். தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், சபூர் வேதம் மொத்தமா நீங்க முன்னுக்கு படிச்ச வகுப்புகள் எத்தனை வருஷம்? 1 வருஷம். அதே மாதிரி அல்லாஹ் வேதங்களை முன்னுக்கு இறக்கினதெல்லாம் மொத்தமா இறக்கினான். இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க ஏலவலு கேள்வி கேட்ட மாதிரி ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனை மொத்தமாக இறக்காம 23 வருட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கட்டம் கட்டமாக ஏன் இறக்கினான் என்பதுதான் கேள்வி. இப்ப கேள்வி உங்களுக்கு இதுல நாங்க ஏலவலுக்கு அரசாங்கத்துடைய திட்டம் என்று சொன்ன மாதிரி இங்க யார திட்டம்? இது யார திட்டம்? அல்லாஹ்வுடைய திட்டம். அல்லாஹ் நாட்டுன வாப்பா, இது நாங்க தலையிடையிலாது. அல்லாஹ் நினைச்சிருக்கான், அதை நாங்க மொத்தமா இறக்குவோம். குர்ஆன் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், இதை நாம மொத்தமா இறக்குறல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறக்குவேன். ஏனண்டா அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அது அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ்வுடைய ஐடியா. என்ன ஐடியாண்டா, ஒரு காலத்திலே நிகழாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். ஏற்கனவே இறக்கப்பட்ட வேதம் அந்த சமூகத்துக்கு மட்டும்,
அதோட முடிஞ்சு. குர்ஆன் அப்படி இல்ல, ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ரசூலோட சமூகத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஜாஹிலியா கால சமூகத்துக்கு மட்டும் இல்ல, உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா சமூகத்துக்கும் இந்த குர்ஆன் செட் ஆகணும். அதனால மொத்தமாக இருக்கிறது சரி வராது. கொஞ்சம் கட்டம் கட்டமாக சமூகத்தை பார்க்கணும், அவங்களோட சூழலை பார்க்கணும், ஆனா சமூகத்தை படிக்கணும், அவங்க எந்த சூழல்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம்டா, இதை மொத்தமாக இறக்காம நபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கித்தான் சமூகத்தை சீர்படுத்தி எடுக்கலாம். ஒரு ஒரு என்ன எப்படி சொல்றா பிள்ளையாத, இதற்கு முன் நிகழாத, அப்படி வருமா விளக்கம் வருமா, விளக்கமா சொல்றேன், இதற்கு முன் நிகழாத ஒரு சமூகவியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னர் இல்லாத ஒரு சமூகவியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாட நாட்டம், அல்லாட திட்டம் என்னண்டா, குர்ஆன கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். விஷயம் விளையாட்டா சொல்றதுன்னா சொல்ற விளையாட்டாங்களுக்கு இந்த 7வோட ஒப்பிட்டு பார்த்தா லேசா இருக்குமா, பாடமாக்குற கஷ்டமே இல்லையா, கஷ்டமே இல்லாம இருக்குமா. அதுக்காக நான் இன்னொரு உதாரணம் மட்டும் சொன்னேன். ரைட், இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல உள்ளே 4 மார்க்ஸுக்கு தான் வந்துருக்கு. அப்ப எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை எங்களுக்கு? 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஆனா இதே கேள்வி பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 10 மார்க்ஸுக்கு வந்தா அறிமுகத்தோட 6 பாயிண்ட்ஸ் எழுதப்பட வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் எழுதி தருவேன். சரியா பிள்ளைகள்? 10 மார்க் இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல 4 மார்க்ஸுக்கு தான் வந்திருக்குது. நல்லா விளையாடி கொள்ளணும். இதே கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டா, 4 மார்க்ஸுக்கு வந்தா அறிமுகம் எழுதுறல்ல, அந்த கேட்கிற கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதி 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஷோர்ட்டா ஒரு 3 வரி அல்லது 2.5 வரி அப்படி விளக்கணும். ஆனா இதே கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்தா அறிமுகத்தோட குர்ஆன்டா என்ன எல்லாம் தெரியுதானே. குர்ஆன் என்பது என்ன, குர்ஆன் யார்ட்ட இருந்து வருது? அல்லாஹ் யார்ட்ட கொடுக்குற குர்ஆன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்ட்ட கொடுப்பா? நபி அவங்க. எத்தனை வருஷம் கொடுத்தா? 23 வருடம். என்ன மொழியில கொடுத்தா? என்ன மொழி? அரபு மொழி. அரபு மொழி. கட்டம் கட்டமா இறக்கப்பட்டதா, பகுதி பகுதியா, இந்த மொத்தமா இறக்கப்பட்டதா? கட்டம் கட்டமாக. குர்ஆன் அருளப்பட்டதா, படைக்கப்பட்டதா? அருளப்பட்டது. குர்ஆன் அற்புதமா இல்லையா? அற்புதம். அல்லாஹ்ட கலாமா இல்லையா? அல்லாஹ்ட பேச்சா இல்லையா? குர்ஆன் தொகுக்கப்பட்டதா இல்லையா? ஒரு தொகுப்பு உண்டு அபூபக்கருடைய காலத்துல. குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சா இல்லையா? இந்த சொல் எல்லாமே எங்கட பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியுமா? அல்லாஹ்வை தெரியும். தெரியும்னா அல்லாஹ்வை நாங்க பார்க்கல, ஆனா அல்லாஹ்ன சொல்லு தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வெளிப்படுற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருவார். நபிண்டா தெரியும், 23 தெரியும், அரப தெரியும், கட்டம் கட்டமாக இப்ப படிச்சுட்டு இருக்கேன், கட்டம் தெரியும், அருளப்பட்டதுன்னு தெரியும். குர்ஆன் படைக்கப்படவில்லை, படைக்கப்பட்டதுன்னு சொல்றாக்கள் முத்தசிலாக்கள். அப்ப நாம அருளப்பட்டதுன்னு சொல்லணும், படைக்கப்பட்டதுன்னு சொல்ல இயலாது. எனவே அருளப்பட்டது குர்ஆன் அற்புதம், முஅஜிசாத் அல்லது இஜாஸ். முஅஜிசான்னு சொல்லலாம், இஜாசுல் குர்ஆன்னு சொல்லலாம். அற்புதம், அல்லாஹ்ட பேச்சு, கலாமுல்லா, அல்லாஹ்ட பேச்சு. அது யாராலையும் என்ன உருவாக்கப்படல, அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த பேச்சு. தொகுப்பு அபூபக்கருடைய காலத்துல ஒரு தொகுப்பாக இருக்கு, தொகுக்கப்பட்டுச்சு. தொகுக்காம இல்ல குர்ஆன், தொகுக்கப்பட்டது. எனவே குர்ஆன்ட வரைவிலக்கணம் என்னன்னா, அல் குர்ஆனை வரைவிலக்கணப்படுத்துகின்ற ஒரு கேள்வி வந்தா, கர என்ற வினை சொல்லிலிருந்து பிறந்தது குர்ஆன் ஆகும். கரஆண்டா ஓதினான், வாசித்தான். இது மொழி ரீதியான கருத்து. இஸ்லாமிய பரிபாஷையில குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு 23 வருட காலமாக அரபு மொழியில கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக அருளப்பட்ட அற்புத பேச்சின் தொகுப்பே அல் குர்ஆன் ஆகும். நைட்டபிளே சொல்லுங்க. மேல இருந்து கீழே வாங்க, அதுக்காக மேல இருந்து கீழே விழுந்துட வேண்டாம். சுபோ டைம்ல மேல இருந்து கீழே வாங்கன்னு, எங்க இருந்து வாங்க? மேல வானத்தில இருந்து கீழே வாங்கும். சரியா பிள்ளையா? சொல்லுங்க. இது 4 மார்க்ஸ் கேள்வியா?
இதுமா என்ன சொல்றேன்னா பிள்ளை, இது 4 மார்க்ஸ் கேள்விக்கு வந்தாலும் குர்ஆனை வரைவிலக்கணப்படுத்திக்கொண்டு வந்தா 4 மார்க்ஸுக்கு மொழி ரீதியான கருத்தும் எழுதணும், இஸ்லாமிய பரிபாசிரிய கருத்தும் எழுதணும். இது 4 மார்க்ஸ் சில டைம்ல வந்தா. இது இப்ப அதொரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, இது 10 மார்க்ஸுக்கு வந்தா இப்படி கேள்வியால் குர்ஆன் பகுதியா கேள்வி வந்தா இதுக்கு அறிமுகமாக நாங்க என்ன செய்யணும்? குர்ஆன் என்ன எழுதணுமா இல்லையா? அறிமுகத்துக்கு எழுதணும். அப்ப அந்த அறிமுகத்துக்கு இப்படி எழுதணும் என்று சொல்லவா 2 விஷயம் சொல்லித்தார். ஒன்று, குர்ஆனை வரைவிலக்கணப்படுத்துக என்று 4 மார்க்ஸுக்கு கேள்வி வந்தா கட்டாய மொழி ரீதியான கருத்து எழுதுறதோட இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்து எழுத வேண்டும். அப்ப அதை சொல்லி தந்தா அப்படி வந்தா. குர்ஆன் பாட சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தா நாங்க அறிமுகம் எழுதணுமா இல்லையா? குர்ஆன்டா என்னன்னு அறிமுகம் எழுதுகின்ற போது இந்த வரைவிலக்கணத்தை நீங்க ஒரு அறிமுகமாக கொடுக்கலாம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சரியா பிள்ளை? அப்ப நான் ஏன் சொல்றேன்டா, இது 10 பாஸ் பேப்பர்ல பிள்ளை 4 மார்க்ஸுக்கு வந்துருக்கு. ஓகே, 4 மார்க்ஸ் 4 பாயிண்ட்ஸ். ஆனா இந்த கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்தா என்ன செய்யறது? எப்படி எழுதுறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்ன? அப்படி வந்தா 6 பாயிண்ட்ஸ் எழுதணும், அதோட அறிமுகம் எழுதப்பட வேண்டும். இப்ப நான் 6 பாயிண்ட் சொல்லி தருவேன், அறிமுகத்தை சொல்லித்தேன். பிள்ளை கிளியரா? மைக் ஆஃப் ஆக்குறேன். கிளியரா? சார் குறிப்பிடுகன்னு வந்து சொல்லுங்கம்மா. மைக் ஆன் பண்றேன்னா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அல் குர்ஆன் ஒரே தடவையில் இறக்கப்பட்டமைக்கான காரணம் 4 மார்க்ஸ் கேள்வி குறிப்பிடுகன்னு வந்தா பாயிண்ட்ஸாக எழுதணும். நீங்க பாயிண்ட்ஸாகவும் எழுதலாம் பிள்ளை, பாயிண்ட்ஸ் போட்டும் எழுதலாம், அல்லது அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஒரு 3 வரியில விளக்கலாம். உங்களோட விருப்பம். ஒரு பாயிண்ட்ஸ் எழுதியும் ஷோர்ட்டா ஒரு 3 வரியில விளக்கலாம். இல்லாட்டி பிள்ளைகள் அந்த பாயிண்ட்ஸ் தனியா போடாம அப்படியே அல்லாஹ்வுடைய நாட்டம் திட்டம் என்ற விஷயத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு சொல்லுல எழுதுறல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி போடுறல, போட்டா மார்க்ஸ் குறை. அந்த வசனத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு 3 வரிக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு 3 வரிக்குள்ள என்ன செய்யணும்? 3.5 வரிக்குள்ள பிள்ளைங்க நாங்க அதை ஷோர்ட்டா விளக்கிறது ஒரு பாயிண்ட்ஸ். அப்ப 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா 7 நிமிடம். அப்ப அழகானதெல்லாம் ஒரு சொல்லுல எழுத வேண்டாம், மிச்சம் கவனமா இருக்கணும். சில பிள்ளைகள் இந்த குறிப்பிடுகன்னு சொல்றாங்க தானே, குறிப்பிடுக, தருக, எடுத்துக்காட்டுக, யாவை, என்றால் என்ன அப்படிலாம் வரும். அப்ப வந்தா யோசிக்கிறல்ல, குறிப்பிடுக சொன்னா மட்டும் போதும், தருக சொன்னா மட்டும் அப்படி எழுதுறல்ல, ஏழவல்ல. அப்படியான குறிப்பிடுக தருகண்டு வந்தா கட்டாயம் ஒரு சொல்லுல எழுதக்கூடாது, கொஞ்சம் ஒரு 3.5 வரை செய்யணும் ஒரு பாயிண்ட்ஸ். யாருமா கேட்டு? இப்ப வாங்க பிள்ளைகள் பாயிண்ட்ஸுக்கு வாங்கோ. என்ன 6 மணி ஆகுது பிள்ளை, 6:15 முடிப்பேன்னா 6:15 முடிச்சாப்புல நானே ஸ்கூலுக்கு போகணுமே, நீங்களும் போகணும். ரைட். அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய திட்டம், நாட்டம், அது ஓகே. மத்த லேசி பிள்ளைகளா. ரெண்டாவது என்னண்டா பிள்ளைகள், அப்ப குர்ஆன்டா என்னண்டா திரும்ப சொல்றேன், பாடமாக்க வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ், இது 3 மாறக்கூடாது. இது 3 ஓடராக வந்துடணும். இது மாறலாம். 23 கீழே கொண்டு வாங்க, அரபு மேல கொண்டு வாங்க. அப்ப அரபு அது மாறலாம். கடைசி மாறக்கூடாது. கடைசி இடையில 23 இங்க கொண்டு வரலாம், அரபை மேல கொண்டு வர, அது பிரச்சனை இல்லை. என்ன வசனம் சரியா தான் வரும். ஆனா அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாவுடாக ரசூலுல்லாஹ்வுக்கு அரபு மொழியில 23 வருட காலமாக கட்டம் கட்டமாக பகுதியாக அருளப்பட்ட அற்புத பேச்சின் தொகுப்பே அல் குர்ஆன் ஆகும். இதுக்குள்ள இந்த அரபை மேல கொண்டு வரலாம், 23 கீழே கொண்டு வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மேல இருக்கிற 3 மாறக்கூடாது. மாறினா பிள்ளை. அல்லாஹ் ரசூல் அட கொடுத்தான் என்பது பிள்ளை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார் என்பதுதான் சரி. எனவே ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். சரியா பிள்ளை? அப்ப அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு 23 வருட காலமாக அரபு மொழி, அப்ப இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைல. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தா, எத்தனை வருடம்? 23. என்ன மொழி? அரபு மொழி. கட்டம் கட்டமா குர்ஆன் அருளப்பட்டதா அற்புதமா அல்லாஹ்வுடைய பேச்சா தொகுப்பா தெரியும். தெரிஞ்ச விஷயத்த நாம ஒரு வசனத்தை போட்டு எழுதுறேதா. இதை பாடமாக்க போக வேண்டாம். பாடமாக்கினே நிக்காது. பாடமாக்கின பிள்ளைகள் நிக்காது என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுவோம். சும்மா அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு அரபு மொழியில 23 வருட காலமாக கட்டம் கட்டமாக பகுதியாக அருளப்பட்ட அற்புத பேச்சின் தொகுப்பே அல் குர்ஆன்.
சும்மா அழகான வரை விளக்கணும். சரியா பிள்ளைய? ஒரு கரைச்சலும் இல்லை. ரைட். அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் என்னண்டா அல்லாஹ்வுடைய திட்டமும் நாட்டமும். இரண்டாவது பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில், நபி அவருடைய உள்ளத்திலா எங்கட உள்ளம் இல்லையா? ஓலவல் தான் எங்கட உள்ளம். குர்ஆன் என்பது யார உள்ளத்துல பெஸ்டுக்கு சொல்லுங்க. அதை போய் இங்க எழுதிடுறோம். நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னாத ஏலவல் ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல அல் குர்ஆன் வசனங்களை உறுதியாக பதிவு செய்ய, உறுதியா ஸ்ட்ராங்கா பதிவு செய்யும். உங்களுக்கு தான் பிள்ளை ஏலவல் சிலபஸ் நான் பாருங்க, உங்களுக்கு ஏலவல்ல பிள்ளைகள் இப்ப நான் இப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த வார 13ஆம் தேதி 7வது யூனிட்டை எங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்டார்ட் பண்றேன். பிரைவேட் கிளாஸ் தொடராக நடந்துட்டு இருக்கு. பிள்ளைல செமினாரும் போயிட்டு இருக்குது, பிரைவேட் கிளாஸும் எங்கட போயிட்டு இருக்குது. ஏண்டா எங்கட பிள்ளைகளுக்கு ஃபுல்லா சிலபஸ் ஃபுல் நோட்ஸ் கொடுக்கணுமே. எங்களை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நாங்க ஃபுல் நோட்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப எங்கள்கிட்ட பிரைவேட் கிளாஸ் பிள்ளைகள் இருக்காங்க, செமினார்ல இருக்காங்க, அவங்க தொடராக படிச்ச பிள்ளைகள் இருக்காங்க. எங்கள்கிட்ட 1வது யூனிட்ல இருந்து ஃபுல்லா படிச்சுட்டு வராங்க. இப்ப நாங்க 13ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ண போறோம் பிரைவேட் கிளாஸ். என்னது? இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம். அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நாங்க 8வது 9 10வது அலகு இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் முடிஞ்சதுக்கு பிறகு 8வது அலகையும் 9ஐயும் 10வது லேசான பகுதி, அந்த 3 டியூட்டியை மொத்தமா கொடுத்து நாங்க விளங்கப்படுத்தி சிலபஸை ஃபுல்லா முடிச்சு ஃபுல் நோட்ஸை கொடுப்போம் எங்கட பிள்ளைகளுக்கு. அது பிரைவேட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. பிள்ளைல பிரைவேட் கிளாஸ் போயிட்டு இதுல பிள்ளைய நீங்க விரும்பிய பிள்ளைகள உங்களுக்கு ஃபுல்லா படிக்கணும், இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்தை ஃபுல்லா படிக்கணும் என்றா ஃபுல் நோட்ஸ் வந்து விளங்கப்படுத்துவோம். அந்த பாடத்துல கலந்து கொள்ளும். அது பிரைவேட் கிளாஸ். சரியா பிள்ளைய? ஃபுல் நோட்ஸ் வந்து விளங்கப்படுத்துறது. இது பேப்பர் கிளாஸ். என்ன? அப்ப இது வேற அது வேற விஷயம். ரைட். எனவே இப்ப நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப கட்டம் கட்டமாக நாங்க படிப்பீங்க பிள்ளைகளுக்கு. நாங்க என்ன சிலபஸை கொண்டு வரோம். என்ன? 1வது யூனிட் 2வது யூனிட் 3 4 அழகா கொண்டு போறோம். ஏனண்டா பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? ஆழமாக உறுதியாக என்ன செய்யணும்? சிலபஸ் அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஏன் ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக இறக்கினான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல குர்ஆனை உறுதியாக ஆழமாக பதிவு செய்யணும். நல்ல ஆழமா பதிவு செய்யணும். அப்ப ஆழமா பதிவு செய்யறா மொத்தமாக இறக்கினா ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்? இது எப்படிடா அப்பா அவ்வளோத்தையும் படிக்கிற, இப்படிடா அவ்வளோத்தையும் பாடமாக்குற யோசிப்பாரா இல்லையா? அவருக்கு எழுத தெரியா, வாசிக்க தெரியா, உம்மியும். அப்ப அதனால அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினா அவரு உள்ளத்துல பதிவு செய்யறதுக்கு லேசா இருக்குமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. 3வது பேஜ் அழகா எழுதலாம் பிள்ளைல, அழகா எழுதலாம். 3வது ரசூலுல்லாஹ்ட உள்ளத்தை, இது வேற பேஜ், உள்ளத்தை திடப்படுத்தல். திடப்படுத்துறா என்னடா பிள்ளை? அடுத்த பாயிண்ட். ஏன் திடப்படுத்தணும்டா? உதாரணமாக உங்களே நான் திடப்படுத்துறேன். பிரைவேட் கிளாஸ்ல பாருங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், சிக்கல் வரும், பொருளாதார பிரச்சனை, அது இது என்ன படிக்கின்ற போது இவ்வளவு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தா இப்ப நீங்க ஒரு புள்ள ஒரு பிரச்சனை சொல்றீங்க, சரி இப்ப இன்னைக்கு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஓமா நீங்க படிப்பு விட்டுட்டு நீங்க பிரச்சனையை பாருங்க சொல்லலாமா? உள்ளட உள்ள திடப்படுத்தும். இல்லம்மா இந்த பிரச்சனை எல்லாம் மாறேதான், இதெல்லாம் சமாளிச்சு போங்க. இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்துருக்கு. வந்து பிள்ளைகள் எல்லாம் பெரிய பல்கலைக்கழகம் பெரிய படிச்சு என்ன பெரிய பட்டத்துல இருக்காங்க, இதெல்லாம் யோசிக்க வேண்டாம்னு உள்ளட உள்ளத்தை திடப்படுத்தும். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் உள்ளடத்தை ஏன் திடப்படுத்துறா? ரசூலுல்லாஹ் மக்காவுல பிரச்சாரம் செய்கின்ற போது மக்கா மக்கள் ரசூலுல்லாஹ்வை கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள். அபூ தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்குல போட்டு கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வை சொல்லால என்ன சூனியக்காரன் பைத்தியக்காரன் என்று ஏசினார்கள். ரசூலுல்லாஹ் பாதையால போகின்ற போது முட்களை போட்டு கடுமையாக கொடுமைப்படுத்தினார்கள். தாய்வுக்கு போகின்ற போது ரசூலுல்லாஹ்க்கு எரிந்து கண்ணால் எரிந்து ரத்தம் கொட்டுகிறது. இப்படியான ஒரு சவால்ல ரசூலுல்லாஹ் உள்ளத்தை திடப்படுத்தணுமா இல்லையா? சொல்லுங்க. இப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தா ஒரு மனுஷன் ஆறுதல் படுத்தினா அந்த மனுஷனுடைய உள்ளம் நல்ல ஸ்ட்ராங் ஆகுதா இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் படுத்தினா ஸ்ட்ராங் ஆகுமா இல்லையா? கடவுளே வந்து ஒரு ரசூலுல்லாஹ்க்கு பிரச்சனை இருக்கின்ற போது, நபியே நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னா ரசூலுல்லாஹ்ட உள்ளம் எப்படி இருக்கும்? இப்ப சொல்லுங்க.
ஆறுதல் படுத்தணும். அப்ப ஆறுதல் படுத்துறா எப்ப செட் ஆகும்டா? குர்ஆன் அல்லாஹ் மொத்தமா ரசூலுல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையே தொடர்பு இல்லாம போய்த்திரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையே தொடர்பு இல்லாம போய்த்திரும். எனவே இவர் பிரச்சனை வந்தா கவலைப்பட்டு இருப்பார், கடுமையாக கவலைப்படுவார். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினா ரசூலுல்லாஹ் பிரச்சனை வந்தாலும் அந்த டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து அவரோட உள்ளத்தை திடப்படுத்தல் வேண்டாம் பிள்ளைகள். என்ன எதிரிகள் ரசூலுல்லாஹ் கொடுமைப்படுத்துவாங்க, எதிரிகள் ரசூலுல்லாஹ் கொடுமைப்படுத்துவாங்க. அப்ப இந்த டைம்ல அவரோட உள்ளத்தை திடப்படுத்தணும். அப்ப இதுக்காக வேண்டிய குர்ஆன் மொத்தமாக இறக்கிய செட் ஆகுமா? இல்ல இயலாது. மொத்தமாக செட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினா தான் உங்களுக்கும் சிலபஸ் மொத்தமாக தந்தா சரி வருமா? சரி வருமா? இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தந்தா தான் உங்களோட உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டு போகலாம். பிள்ளை பயப்பட வேண்டாம். முதலாவது அலகுல எவ்வளவுதான், இரண்டாவது அலகுல எவ்வளவுதான், மூன்றாவது யோசிக்க வேண்டாம், நாலாவது பிரச்சனை இல்ல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். இப்படி எல்லாத்தையும் மொத்தமா தந்தவன பாப்பீங்க. அல்லாஹ் அக்பர், இவ்வளவு சிலபஸ் அப்பா இது எங்க படிக்கிற? இங்கால என்ன ஐசி பாடம், அங்கால ஜியோகிராபி, அங்கால தமிழ், இங்கால ஹோம் சயின்ஸ், இங்கால என்ன ஐசிடி, இதெல்லாம் மொத்தமா தந்தா பிள்ளை தலை சுத்துமா இல்லையா சொல்லுங்க? தலை சுத்தும். ரைட். பாடம் விளங்குதா உள்ளே? நான் அதை ஏன் உதாரணம் காட்டுறேன்டா, இது லேசா விளங்குமா? அந்த உதாரணத்தை காட்டினா ஏ லெவல் உதாரணத்தை இது சும்மா லேசா நோமலா போயிட்டு விளங்குதா உங்களுக்கு? நாலாவது பிள்ளைகள் முக்கியமான விஷயம் என்னண்டா, மக்களிடமிருந்து வார கேள்வி. உங்களுக்கு ஏன் சிலபஸ் கொஞ்சம் கொஞ்சம்டா, உங்கள்ட்ட நிறைய கேள்வி வரும் ஒவ்வொரு யூனிட்லயும். அப்ப ஒவ்வொரு யூனிட்ட படிச்சுட்டு போகக்குள்ள கேள்வியில கேட்டு படிச்சுட்டு போற லேசா இல்லையா சொல்லுங்க? இப்ப நான் பாருங்க பிள்ளைகள், இப்ப செமினார் செய்யறேன். செமினார் பிள்ளைகள் நீங்க இப்படி செய்யறல்ல. செமினார்டா பிள்ளை சும்மா ஒரு நாளைக்கு ஜூம்ல 10 நாள் தான் பிள்ளை செமினார் என்று ஒரு பேப்பரை தயார்படுத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அப்படி மேலும் ஆனா நான் அப்படி செய்யலண்டா, உங்களுக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட்டாக என்ன செய்ய அழகா என்ன செய்யற, ஒவ்வொரு யூனிட்டாக செய்ய அழகா ஒவ்வொரு யூனிட்டாக ஒரு என்ன பாஸ் பேப்பர்ல இருக்கிறதையும் விளங்கப்படுத்துற. முக்கியமாக அதோட சேர்த்து எப்படி கேள்வி வரும், எந்த ஸ்டைல்ல வரும், பாஸ் பேப்பர்ல 4 மார்க்ஸுக்கு வந்திருக்கு, அது 10 மார்க்ஸுக்கு வந்தா எப்படி எழுதணும் என்ற சிஸ்டத்தோட பாஸ் பேப்பரோட தியரி கிளாஸையும் அப்படி அழகா கொண்டு போறோம்னா இல்லையா சொல்லுங்க? லேசா இல்லையா? இல்லாட்டி கூட எல்லாம் மொத்தம் 10 அழகை வச்சு மொத்தமாக ஒரு 10 கேள்வியை தந்து பிள்ளைகள் இந்த 10 கேள்வி தான் வேத வாக்கு, இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, சாய்ஸ் பண்ணி படிச்சுட்டு போங்கன்னு சொன்னா எம்சிக்யூ கேள்வி பிள்ளைகள் எஸ்ஐல சாய்ஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, எம்சிக்யூ யார் எழுதுரு? சாய்ஸ் பண்ணி படிச்சா எம்சிக்யூ செய்யவே இயலாது. 10 அலகு சம்பந்தமான முழுமையான அறிவு இருந்தா தான் எம்சிக்யூ கேள்வி 50க்கு 50 செய்யலாம். ஓமா இல்லையா பிள்ளை? ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப அதனாலதான் பிள்ளை நாங்க அந்த சாய்ஸ்க்கு அதெல்லாம் பிள்ளை கடைசி டைம்ல போகக்குள்ள ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் இருக்கக்குள்ள இந்த அழக முக்கியத்துவப்படுத்துங்கன்னு மட்டும் சொல்லுவேன். அது இப்ப ஏன் சொல்றேதான். கலைகள் 6வது அலகு, அதே மாதிரி 7வது யூனிட் இலங்கை இஸ்லாம் அறிமுகம், 8வது இந்த 4 அழகையும் கட்டாயங்கிற பிள்ளைகள் முக்கியத்துவப்படுத்தும். அது கட்டாயத்துக்குள்ள கோடி வந்தே ஆகும், கட்டாயம் வரும். இப்படி சொல்லலாமே தவிர இதை மட்டும்தான் படிங்க பிள்ளைகள், முன்னுக்கு தப்சீரை பார்க்க தேவையில்ல, பின்னுக்கு 10வது அழகை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லலாமா? சொல்ல இயலுமா பிள்ளை? இந்த சொய்ஸை நம்பி மட்டும் பேத்துற வேணாம் பிள்ளைகளா. எந்த பாடத்திலேயும் நான் போனீங்க மாட்டி அவ்வளவுதான். சரியா பிள்ளை? இதை மட்டும் பாருங்கோ, மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை, சும்மா விடுங்கோ. வந்துட்டுண்டா எம்சிக்யூ வந்தா 1 மார்க்ஸ் பெறுமதி. எனவே பிள்ளைகள் அதனாலதான் நாங்க 3 மாத கால செமினார்களை நாங்க தொடர்ச்சியாக பல வருடங்களாக செஞ்சுட்டு வரோம். எங்க சிஸ்டமே இதுதான். சரியா பிள்ளை? ரைட், ஓகே. மக்களிடம் வரும் கேள்வி. முஸ்லீம்கள் கேட்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்பார்கள். கேட்பாங்களா இல்லையா பிள்ளை? ரசூலாட்ட முஸ்லீம்களும் கேட்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்பார்கள், முஸ்லிம்கள் கேட்பாங்களா இல்லையா? உதாரணமா பிள்ளைகள், நமக்கு அப்படி வராது சரியா? எக்ஸாம் ஹோல்ல நாம இருக்கிற டைம்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்விக்கு வகையை கொண்டு வந்தா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? சரியா உள்ள எக்ஸாம் ஹோல்ல கேள்வியை வாய்ச்சோனே நமக்கு வராதா? யாருக்கு மகி வரல, உதாரணத்தை சொல்றேன் பிள்ளைல. ரைட்,
இப்ப நாம கேள்வியை வாய்ச்சோனே ஜிபிஎஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டார். எப்படி இருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்குமா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா அப்படி வராது பிள்ளையா, அப்படி சொல்றதே கூடாது. முதலாவது நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஜிபிஎஸ் நமக்கு உலகத்துல நீ யாருக்குமே வர மாட்டார். ரசூலுல்லாஹ்க்கு தான் கடைசியா வந்தார். அதுக்கு பிறகு நபி இல்ல. இனி ஜிபிரில் இஸ்லாம் வரவே மாட்டார். யாராவது இன்னைக்கு ஜிபிரில் இஸ்லாம் வாராருன்னு சொன்னா அவர் முஸ்லிமா? அவர் முஸ்லீம் இல்ல. ஆனா இங்க என்னண்டா பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுக்கு யாராவது கேள்வி கேட்டா உடனடியாக யார் வருவார்? அந்த ஆன்சரை கொண்டு யார் வருவார்? அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் இறங்கினா லேசா இல்லையா ரசூலுல்லாஹ்? சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்க்கு லேசா இல்லையா? ஏண்டா பிள்ளைகள், ஒரு சஹாபி கேட்டார். யாருண்டா பிள்ளைகள் அவர்? மர்தத் அல் கனவி. மர்தத் அல் கனவி என்ற ஒரு ஆள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உதாரணமாக பிள்ளைகள் இப்ப நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏனைய என்ன இப்ப நம்ம இடத்துல ஹராம் பிள்ளைகள் ஏனைய சமயத்தவர்களை ஏனைய கொள்கைகளை சேர்ந்தாக்களை நாம திருமணம் முடிக்கலாமா? இல்ல. ஒரு முஸ்லீமை தான் முடிக்கணும். ஒரு முஸ்லீம் ஒரு காபிரை முடிக்க இயலாது. ஒரு முஸ்லீம் ஒரு முஷ்ரிக்கை முடிக்க இயலாது, ஹராம். ஆனா ஒரு சஹாபி வந்து கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நான் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? இவர் கேட்காரு, கேள்வி கேட்காரு பிள்ளைகள், அவ்வளவுதான். ஒரு டவுட்ட கேட்காரு. என்ன மர்தத் அல் கனவி என்றவர் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொள்ளலாமா? உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் வசனத்தை கொண்டு வரார். என்னண்டு முடிக்கலாம்னு சொன்னாரா? இல்ல. பிள்ளைகள் மைக்க ஆஃப் ஆக்கி வைங்க. ஆமா, நான் பிள்ளைகள் மிச்சம் பிள்ளைகள் சொல்றேன்னு மைக்க ஆஃப் ஆக்கி வைங்கண்டு. இருந்தாலும் நான் கொஞ்சம் எங்கட பிள்ளைகள் கொஞ்சம் என்ன பேசி பேசி படிக்கணும்னுக்காக தான் மைக் ஆன் பண்ணி வைக்கிறது. நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சாவே உங்களோட வீட்டு சத்தம் மத்த பிள்ளைகளுக்கு கேட்டா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால பிள்ளைகள் மைக் ஆஃப் ஆக்கி வைக்கணும். நீங்க பேசக்குள்ள மட்டும்தான் பண்ணணும். மற்றபடிக்கு எல்லாரும் மைக் ஆஃப்ல இருக்கும். இல்லாட்டி நான் ஆஃப் ஆக்கி வைப்பேன். சரியா பிள்ளைகள்? ஏன்னா நிறைய பிள்ளைகளுடைய வேண்டுகோள் ஆஃப் ஆக்கி வைங்க. நான் மைக் ஆஃப் ஆக்கி வைக்கிறேன். ரைட், நான் மைக் ஆஃப் ஆகி இனியும் நீங்க மைக் ஆன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வேலை செய்யாது. சரியா பிள்ளைகள்? மிச்சம் பிள்ளையோட வேண்டுகோளை தான் பிள்ளைகளா. அதனால நான் பிள்ளையோட வேண்டுகோளை தான் கேட்பேன். இருந்தாலும் இந்த கேள்விகள் கேட்கிற டைம்ல தான் மைக்கை ஆஃப் ஆக்குற ஒன் பண்ற பிள்ளைகள். ஆனா அது பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப். அது அதனால பிள்ளைகள் மேக்சிமம்னா இதை தவிர்த்து கொள்வோம் பிள்ளைகளா. ஏண்டா நீங்க இந்த மைக் ஆன் பண்ணி வச்சோன்னா அந்த இறைச்சல் அடிக்கிறது. அப்ப நீங்க மட்டும் ஒரு ஆள் மட்டும் படிக்கிறதில்ல, எல்லாரும் படிக்கணும். சரியா பிள்ளைகள்? இதுல என்ன 2 குரூப்ல 2 பிள்ளைகள் இருக்குது. என்ன குரூப் 1 குரூப் 2 சில பிள்ளைகள் என்ன நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ரெக்கார்டிங் கொடுப்போம். அப்ப ரெக்கார்டிங் கொடுக்கக்குள்ளேயும் அவங்களுக்கு இறைச்சல் அடிக்கும். அப்ப ரெக்கார்டிங் கேட்கக்குள்ளேயே டிஸ்டர்ப் அடிக்கும். அதனால பிள்ளைகள் மிச்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளா. ரைட், மக்களிடம் இருந்து வர கேள்விக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஆன்சர் பண்றது லேசா இருக்கும். சரியா பிள்ளைகள்? அந்த ஆயிஷா இப்ப பண்றேன் ஓ பண்ணி வைங்க சார், அதான் இல்ல. ரைட், ஓ பாக்கி வைக்க முடியல. இனி நான் ஓ பாக்கி தான் வைப்பேன். ரைட், சரியா பிள்ளை? என்ன நான் விளங்கப்படுத்துறேன் தானே, கேட்டுட்டீங்களா? என்ன உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன்டா பிள்ளை, நான் எனக்கு பழகிட்டது. ஏன்னா இந்த பிரேவர் கிளாஸ்ல இது செமினார் தானே, அதுக்காக நான் ஓ பாக்கி வைக்கிறேன். நல்ல பிரேவர் கிளாஸ் இல்லாம நான் ஃபுல்லாவே மைக் ஆன் பண்ணி தான் வைக்கிறேன். ஏன்டா பிள்ளைகளுக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கும், அதை கேட்பாங்க பிரேவர் கிளாஸ்லயா. அப்ப அந்த பழக்க தோஷத்துல பிள்ளைய இதுலயும் நான் ஆன் பண்ணி தான் வைக்கிறது. ஏன்னா பிள்ளைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்வாங்க. ஆனா நீங்க என்னடா பிள்ளை எல்லாரும் மைக் ஆன் பண்ணி வைக்கிறதால ஊண்டு சத்தம் எல்லாம் கேட்கு அப்படிலாம் கேட்கு. ஏன்னா அது மத்த டிஸ்டர்ப் ஆடி. சரியா பிள்ளை? அதனால ஓப்பாக்கியே வைக்கிறது. ரைட், மக்களிடம் இருந்து 4வது பாயிண்ட் பிள்ளைனா, மக்களிடம் இருந்து வார கேள்வி. நிறைய பேர் கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. முஸ்லிம்களும் கேட்பார்கள், எதிரிகளும் கேட்பார்கள். எல்லாரும் கேள்வி கேட்டா இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி ஆன்சர் பண்ற? மொத்தமா கொடுத்த ரசூலுல்லாஹ் பிரட்டணும் குர்ஆன் பிரட்டணும் கஷ்டம். எனவே எதிரிகளோ முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ ஒரு கேள்வி கேட்டா உடனடியாக அந்த கேள்விக்குரிய ஆன்சரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவார். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு லேசா இல்லையா? குர்ஆன் பகுதி பகுதியாக இறங்கினா. எனவே மர்தத் அல் கனவியும் ஒரு கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் வசனத்தை கொண்டு வரார். ஒரு முஷ்ரிக்கானவன் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை தான் முடிக்கலாம். ஒரு முஸ்லிம் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் முடிக்க இயலாத, ஹராம். வசனம் இறங்குது. ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிர ஒரு முஷ்ரிக்க அவன் திருமணம் முடிக்க இயலா.
ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிக்கலாம் என்ற வசனம் இறங்குகிறது. அப்ப இதெல்லாம் என்னண்டா பிள்ளைகள், குர்ஆன் ஏன் பகுதி பகுதியாக இறங்குது? என்ன காரணம்டா, ரசூலுல்லாஹ்ட உள்ளத்தை ஒன்று திடப்படுத்தல், கேள்வி கேட்ட ஆன்சர் பண்றது லேசி, ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல உறுதியாக அந்த வசனங்களை பதிவு செய்யறது அல்லாஹ்வுடைய திட்டம். இது 4 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. 5வது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள், ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அல் குர்ஆனை மனனமிட்டு செயற்படுத்தல். இதுக்கு நீங்க இப்னு மஸ்ஊதுடைய கருத்தையும் எழுதணும் கட்டாயம். ஆனா பாடமாக்குற லேசா இல்லையா உங்களுக்கும் தான். இப்ப சிலபஸ 2 வருஷம் தந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல படிக்கிறதால ஒவ்வொரு யூனிட்டாக குர்ஆன் வசனத்தெல்லாம் பாடமாக்கலாம். ஏண்டா குர்ஆன் வசனம்லாம் இருக்காலே நம்மளோட சிலபஸ்ல பாடமாக்கி செயற்படுத்துறேன்டா. எக்ஸாம் எழுதுறேன், 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, 4ஆம் தவணை, 5ஆம் தவணை, 6ஆம் தவணை எழுதுறமா இல்லையா? அதான் செயற்படுத்தல். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ்க்கு ஏன் குர்ஆன் கட்டம் கட்டமாக இறங்கியதுண்டா, குர்ஆனை பாடமாக்கி அந்த குர்ஆன் நடைமுறைப்படுத்துற. லேசா இல்லையா? ஒரு 10 வசனம் இறங்கி அதை பாடமாக்குற, அதை நடைமுறைப்படுத்துற, திரும்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு அடுத்த 10 வசனம். அப்ப லேசி தான் ரசூலுல்லாஹ்க்கு, சஹாபாக்களுக்கு லேசி. எனவே இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, எங்களுக்கு குர்ஆன் 10 வசனமாக இறங்கும், அதை நாங்க பாடமாக்கி நடைமுறைப்படுத்துறதுக்கு பிறகுதான் அடுத்த வசனத்துக்கு நாங்க போவோம். பாருங்க, இப்னு மஸ்ஊதுடைய கருத்து சும்மா அழகா எழுதணும் பிள்ளைல. அதனால ஆதாரம் எல்லாம் போட்டுருப்பேன், குர்ஆன் ஆதாரம், இப்னு மஸ்ஊதுடைய கருத்து, அதெல்லாம் போட்டு அழகா எழுதுங்க. 10 மார்க்ஸுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். சில டைம்ல வரலாம். அப்ப 4 மார்க்ஸுக்கு தான் பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஆனா 10 மார்க்ஸுக்கு வந்தா 6 பாயிண்ட்ஸ பிள்ளைகள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதுல 5வது பாயிண்ட்ஸ் தான் மனனமிட்டு செயற்படுத்தல். 6வது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள், அல்லாஹ் எப்படி போடுங்க, அல்லாஹ் தம்முடன் எந்நேரமும் உள்ளான் என்பதை எடுத்துக்காட்ட. அல்லாஹ் தன்னோடு எப்போதுமே இருக்கான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறேன்டா. மொத்தமாக இறக்கினா ரசூலுல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாம பேத்துரும். மொத்தமாக இறக்கினா அல்லாஹ்வுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையிலான தொடர்பு இல்லாம பேத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக இறைக்க கொள்ள ரசூலுல்லாஹ்க்கும் தான் மக்களுக்கும் தான் என்ன இருக்கும்டா, நம்மளோட யார் இருக்கிறார், என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் மக்கள் கொடுமைப்படுத்தினாலும் ரசூலுல்லாஹ்வையோ சஹாபாக்களையோ கொடுமைப்படுத்தினாலும் அவங்களோட உள்ளத்துல என்ன இருக்கும், அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கொள்ள எங்களோடு யார் இருக்காண்டா, மனுஷன் இல்லாட்டி பிரச்சனை இல்ல, எங்களுக்கு ஹெல்ப்பாக கடவுள் இருக்கிறார். அப்ப அல்லாஹ் தம்மோடு என் நேரமும் உள்ளான் என்ற விஷயத்தை உணர்த்த வைப்பதற்காக வேண்டி அல் குர்ஆன் பகுதி பகுதியாக கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அல் குர்ஆன் அருளப்பட்டது. இப்படி புள்ள சும்மா 6 பாயிண்ட்ஸ சட்டப்படியாக எழுத வேண்டும். எழுதி அறிமுகத்தோட எழுதணும். முடியல, அறிமுகத்தோட கட்டாயம், அறிமுகம் முக்கியம். அறிமுகத்துக்கு மார்க்ஸ் வழங்குற 10 மார்க்ஸுக்கு 4 மார்க்ஸுக்கு அறிமுகம் தேவையில்ல. அந்த கேள்வியை நீங்க அறிமுகமாக எழுதி 4 விஷயங்கள் கட்டாயம் விளக்கப்பட வேண்டும். ஷோர்ட்டா விளக்கினா போதும். இது அப்படி அல்ல, இது தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட் செய்யும். ஒரு 5-6 வரியில இந்த ஆதாரங்களை போட்டு பிள்ளைங்க நாங்க விளக்க வேண்டும். 4 மார்க்ஸுக்கும் வேண்டாம், நீங்க ஆதாரத்தை போடலாம், ஆனா கூட விளக்க வேண்டாம் 4 மார்க்ஸுக்கு. ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்றது 4 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற போது 7 நிமிடம், 10 மார்க்ஸுக்கு எழுதுகின்ற போது 19 நிமிடம். ஆனா வரைவிலக்கணப்படுத்துகின்ற கேள்வி வந்தா 7 நிமிஷம் ஒதுக்க தேவையில்ல, 3.5 நிமிடம் போதும். இஜ்திஹாதை வரைவிலக்கணப்படுத்துக, குர்ஆனை வரைவிலக்கணப்படுத்துகின்ற கேள்வி வந்தா 7 நிமிடம் தேவையில்ல பிள்ளைகள். அதுக்கு 3.5 நிமிடத்துக்குள்ள இது முடிக்கணும். அப்ப மிகுதியாக இருக்கிற டைமை நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த பாஸ் பேப்பர்ல பார்த்து பாருங்க, 4 மார்க்ஸ் கேள்வி சுருக்கமாக விளக்குன்னு வரும். 4 மார்க்ஸ் கேள்வி பிள்ளைகள் சுருக்கமாக விளக்கு அப்படியும் வரும். வந்தா என்ன செய்யலாம், இப்ப கொஞ்சம் விளக்கணும், கொஞ்சம். ஏன்னா விளக்குகள் சொல்லு வந்திருக்கா இல்லையா, அதனால கொஞ்சம். மற்றதை நாங்க 3 வரியில விளக்கினா இதை கொஞ்சம் ஒரு 4-4.5 வரியில சும்மா நோமலா இன்னும் கொஞ்சம் சாட விளக்குற, சுருக்கமாக விளக்கு அப்படியான கேள்வி வர டைம் இல்ல. இப்ப நாங்க வரைவிலக்கணப்படுத்துற கேள்விக்கு 3.5 நிமிடத்தை ஒதுக்கினா இதுல மிகுதியான டைமை நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த சுருக்கமாக விளக்குற அந்த கேள்விக்கு நாங்க அந்த மிகுதியான டைம் எடுத்து அதுக்கு நாங்க பயன்படுத்தலாம். இந்த சுருக்கமாக விளக்குற நிறைய வராது,
ஒரு கேள்விக்குள்ள ஏதாவது உண்டு வரும். 5 கேள்வியில பிள்ளைகள் பார்ட்மல்ல முதலாவது 5 கேள்வியா பிரியும். அந்த 5 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி சுருக்கமாக விளக்கு வார டைம்ல நாங்க என்ன செய்யலாம்டா, மற்ற கேள்விகளுக்கு நாங்க 7 நிமிடம் 6 நிமிடம் அப்படி ஒதுக்கலாம். சில கேள்விகளுக்கு பிள்ளை 7 நிமிஷம் தேவைப்படாது, 6 நிமிஷத்தானே எழுதலாம். அப்படி எழுதக்குள்ள 1 நிமிடங்கள் இதுல மிச்சப்படுற டைம் எல்லாம் எடுத்து சுருக்கமாக விளக்குகின்ற கேள்விக்கு நாங்க பயன்படுத்தலாம். அப்படி பிள்ளைய நாம அந்த டைமை சேவ் பண்ணி கொள்வோம். ஏன்னா அந்த 3 மணித்தியாலம் 10 நிமிடத்துக்குள்ள எங்கட எக்ஸாம நாங்க பினிஷ் பண்ணணும். எஸ்ஏ எம்சியூ கேள்வி அப்படி இல்லை 2 மணித்தியாலம். அப்ப எம்சியூ கேள்விக்கு 2.5 நிமிடம் ஒதுக்கணும். அதை நான் தனியாக விளங்கப்படுத்துவோம் இல்லை, நான் இடையில நான் இன்ஷால்லா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் எம்சியூக்கு செய்யப்படுறேன். அப்ப அதை பிள்ளைய நான் விளங்கப்படுத்தும் எப்படி செய்யற முறை எல்லாம் இருக்குது. ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடம் ஒதுக்கணும், ஆனா எல்லா கேள்விக்கும் 2.5 நிமிடம் ஒதுக்குறல்ல, அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறையில எம்சியூ கேள்வியை தனியா இதை எவ்வாறு உங்களுக்கு எஸ்ஏ செய்யறனோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக எம்சியூ கேள்வி தனிய உங்களுக்கு பிள்ளைகள் முழுமையாக விளங்கப்படுத்தி தருவேன். அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியா பிள்ளை? எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். ரைட், டைம் ஆயிட்டு பிள்ளைல 6:20 ஆகுது. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நல்லா படிங்க பிள்ளை, ரெக்கார்டிங் எல்லாம் போடுவேன். ஸ்கூலுக்கு போகணும். எல்லாரும் அல்லாஹ்வோட ஹாவல் போயிட்டு வாங்க. சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.